மது, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போகிறோம். எப்படி இருக்குமோ காலேஜ் தெரிலையே. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆமாம் சோனி, நானும் அப்படிதான். நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் வேற. நீ எது நடந்தாலும் கிளாஸ்லேயே முடிச்சுக்கணும். வீட்டில் வந்து அம்மா கிட்ட சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, சரியா? சொன்னேன், அவ்வளோதான் உனக்கு. அங்கே பாரு, பஸ் வந்துருச்சு பாரு. வா சீக்கிரம் வா, பஸ் ஏறி போகலாம். சீக்கிரம் ஏறு சோனி, பஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்பா, எப்படியோ சீட் கிடச்சிருச்சு. நான் கூட பஸ்ஸில் சீட் கிடைக்காதுன்னு நினச்சேன். எப்படியோ சீட் கிடச்சிது. ஜாலி. என்ன அருணனா, அந்த பொண்ணையவே பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன என்ன விஷயம்? அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டீங்களா இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அட நீ வேறப்பா. நானே இப்போ இந்த பொண்ணை பார்க்குறேன். அழகா இருக்கா, அதான் பார்த்தேன். லவ்லாம் இல்லை, சும்மா பார்க்க தான் செய்ய, அவ்வளோதான். நீ எதையும் பெருசாக எடுத்துக்காத. அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ போய் சொல்லிட்டு. ஆ, சரி சரி, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, நானும் கேட்குறேன். ஓகேண்ணா. ஐயோ, என்ன இவ்வளோ பெரிய காலேஜாக இருக்குது? இந்த காலேஜில் நம்ம கிளாஸ் ரூம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம கிளாஸ் பீரியடே முடிஞ்சிருப்போலையே. ஆமாம் சோனி, வா சீக்கிரம் போய் கிளாஸை தேடுவோம். மது, நீ ஒன்று கவனிச்சியா? பஸ்ஸில் ஒரு அண்ணா உன்னையவே பார்த்துட்டே இருந்தாங்க. நான் திரும்பி பார்க்கும்போது திரும்பிட்டாங்க. உனக்கு அந்த அண்ணா யாருன்னு தெரியுமா, இல்லை எப்படி? யாரு? எனக்கு தெரியாதே. உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? நீ மட்டும் எல்லாம் கவனிக்கிற போல. வா கிளாஸ் ரூம் போக டைம் ஆச்சு. ஹாய், உங்கள் ரெண்டு பேரும் நேம் என்ன? நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? என் பேர் வந்து ரோஸ். உங்கள் பேர் என்ன? ஹாய், என் பேர் வந்து சோனி. நான் இங்கே கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் வரேன். நான் எப்பவுமே பஸ்ஸில் தான் வருவேன். என் பேர் மது. நான் சோனியோட சிஸ்டர். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கே டவுட்டாக இருக்கலாம். பிகாஸ் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜில் தான் இப்போவும் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். வா, அது எப்படி? நான் ஒரே ஸ்கூலில் படிக்கிறவங்க சரி, எப்படி ஒரே காலேஜில் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தீங்க? ரொம்ப சூப்பராக இருக்குது. சார், இனிமேல் நம்ம 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஓகேவா? அந்த பொண்ணையை பார்த்துட்டு இருக்க, என்ன உனக்கு தெரிஞ்சு பண்ணா? அப்படிலாம் இல்லைடா. நம்ம அருணனா இருக்காங்களே, அந்த அருணனா பஸ்ஸில் வரும்போது இந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் நம்ம கிளாஸில் வந்து நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஐயோ, மிஸ் வந்துட்டாங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கிளாஸ் டீச்சர். இனிமேல் உங்களுக்கு எல்லா கிளாஸும் நான் தான் எடுக்க போகிறேன். ஸோ எல்லாருமே வந்து இன்றைக்கி கிளாஸ் எல்லாம் சும்மா எல்லாரும் உங்களோட பேரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிக்கலாம், ஓகேவா? ஹாய் மேம், என் நேம் மது. என்னோட நேம் ரோஸ் மேம். ஹாய் மேம், என்னோட நேம் வந்து கார்த்திக். ஹாய் மேம், என்னோட நேம் பேர் சுபி. நான் இங்கே பக்கத்தில் இருந்தா வரேன். எங்கள் அம்மா இங்கே காலேஜ் பக்கத்தில் இருக்காங்க, காலேஜில் சேர்த்து விட்டாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டீங்க. நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிக்கோங்க. ஸோ காலேஜ் சுற்றி பார்க்குறவங்க பத்திரமா சுற்றி பார்த்துட்டு, கேன்டீன் இருக்குது, பார்க் இருக்குது, எல்லாம் பார்த்துட்டு பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு மார்னிங் கிளாஸுக்கு வந்து மறக்காமல் வந்துடுங்க, ஓகேவா? தேங்க்யூ மேம். என்ன மச்சான், நான் ஒரு கேள்விப்பட்டேன், நீ ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருந்தியாமா பஸ்ஸில்? உனக்கு எப்படா தெரியும்? நான் அந்த பொண்ணை சும்மா தான் பார்த்தேன். பார்க்க கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன். வேறு ஒன்றும் இல்லை. நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத. ஓ அப்படியா, நம்பிட்டேன். பாரா, இங்கே பாரு எத்தனை பொண்ணுங்க வராங்கன்ட்டு. நம்ம கிளாஸில் இவ்வளோ அழகான பொண்ணுங்களா இருக்காங்களா? டேய் சும்மா இருடா. நான் பஸ்ஸில் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஓகே வாங்க இங்கே போகலாம். நம்ம ஸ்நாக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரிலையே, வாங்க போய் பார்ப்போம். ஓ அப்படியா விஷயம்? பார்க்க நல்லா தான் இருக்கான்ப்பா அவ. நீ எந்த பொண்ணை சொல்கிற? அந்த கண்ணாடி போட்டிருக்காளே அவ தானே? ஏய் கார்த்திக், நீ கொஞ்சம் வா. ஏன் சொல்லுங்கண்ணா. உங்கள் கிளாஸில் இந்த பொண்ணு படிக்கிறாளா என்ன? இந்த பொண்ணை பற்றி உனக்கு ஏதாவது கொஞ்சம் தெரியும்ன்றா சொல்கிறியா? அந்த பொண்ணு பேர் வந்து மதுனா. ஸோ அந்த பொண்ணோட சிஸ்டரும் இதே கிளாஸில் தான் படிக்கிறான். அந்த பொண்ணோட சிஸ்டரோட பேர் சோனி. ஸோ இன்றைக்கி தான் கிளாஸில் பார்த்தேன். அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது அவங்க நேம் கேட்டேன்னா, அவ்வளோதான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. சரி ஓகே கார்த்திக், நீ பார்த்துப்போ. நான் எதனால எனக்கு சொல்லு, ஓகேவா? அந்த பொண்ணை பற்றி எப்படியா நீ காலேஜ் முடிஞ்சு ஜாலியாக இருக்கு.
ஆமாம், எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே நீங்கள் கிடச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இனிமேல் நம்ம 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஓகே, நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? ஓகே பாய். வாடா போகலாம். ஏன் இங்கேயே நின்றுட்ட? அப்படிலாம் இல்லைடா, அங்கே பொண்ணுங்களாம் நிற்கிறாங்க, அதனால தான் நம்ம இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அவங்க போனதுக்கப்புறம் போகலாமே. என்னமோ இருக்கு, சம்திங் ராங். உனக்கு அந்த பொண்ணு ஆல்ரெடி தெரியுமா என்ன? இல்லை இது லவ் எதா பண்ணுறியா? போய் பேசுடா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏ, போய் பேசு. நானா போய் பேசவா? உன்னை பற்றி வேணா நல்லபடியாக சொல்லவா? டேய், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். நான் ஒன்றும் அந்த பொண்ணை லவ்லாம் பண்ணல, சும்மா நான் பார்த்தேன் அவ்வளோதான். இதுக்குன்ட்டு சும்மா எல்லா கதை கட்டாதீங்கடா. பார்க்குறதோட சரி, நம்மளுக்கு லவ்வெல்லாம் செட் ஆகாது. ஐயோ, திரும்பி நாளைக்கு எப்போ பார்க்க போகிறானோ? எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக தான் இருக்குது. உன்னை திரும்பி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. பஸ்ஸில் பார்த்தும்போதே உன்னை பிடிச்சிருந்தது, பட் இப்போ பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்ப்போம், இந்த லைஃப் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில.